ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1% வேஸ்டேஜ் பே பண்ணி நான் வாங்கின கோல்ட் செயினை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆஃபர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரியில் தான் போட்டிருக்காங்க. நான் ஒரு செயின் வாங்கணும் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறதுலே மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு கிராம் வந்துட்டு 12,200க்கும் மேலேயே இருந்துச்சு. அப்போ இதிலேருந்து நல்ல ப்ரைஸ் குறையணும். அப்போ கிராமுக்கு ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சதுக்கு அப்புறமா போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரெண்டாவது விஷயம், இருக்கிறதுலே லோவஸ்ட்டு வேஸ்டேஜ் வந்துட்டு நம்ம தரணும். இந்த செய்கூலி சேதாரம் வெறும் 1% தான் அப்படின்னாங்க. நிறைய இடத்துல கோல்டு காயின்ஸுக்கே பார்த்திங்கன்னா 1%, 2%ன்னு செய்கூலி சேதாரம் போடுறாங்க. பட் இங்கே செயினுக்கே 1% தான் செய்கூலி சேதாரம் அப்படின்றப்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. இதே டிசைனை வேறு கடைகளில் இருக்கலாம் நான் போயிட்டு கம்பேரும் பண்ணி பார்த்தேன். மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இதே இந்த முறுக்கு செயின் பார்த்திங்கன்னா ஆரம்பமே பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் 6%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு கம்மியாக வேறு எங்கேயுமே கிடையாது. ஒன்லி வந்துட்டு 6% தான் எங்கே போனாலும் வந்துட்டு போடுறாங்க. இருக்கிறதுலே 1% வந்துட்டு இங்கே தான் தராங்க. அப்போ பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ் செய்கூலி சேதாரத்தில் ஒரு 5% நம்ம மிச்சம் முடிச்சாச்சு. இருக்கிறதுலே கம்மி செய்கூலி சேதாரம் 1%. இது கூட இல்லாமல் நீங்கள் வாங்கலாம், ஆனால் ஸ்கீமில் சேரணும், இந்த மாதிரி ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் போடலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஏதாவது சிட் ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி செய்கூலி சேதாரமே இல்லாமல் நீங்கள் நகை எடுத்துக்கலான்னாங்க. பட் எனக்கு அதில் அப்போது இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஆனால் நான் ஸ்ட்ரைட்டாக அந்த 1% வேஸ்டேஜை பே பண்ணிட்டு நான் ஜுவல்லாக எடுத்துக்கிட்டேன். இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்தாங்க. கோல்டு காயின்ஸாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 கிராமுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான செய்கூலி சேதாரமும் கிடையாது. இன்றைக்கான மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ கோல்டுக்கான ப்ரைஸ் அதை பே பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி பே பண்ணிவிட்டு நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போகலான்னு சொன்னாங்க. அதுவுமே கேட்குறதுக்கு நல்ல ஆப்ஷனாக தெரிஞ்சுது. பட் எனக்கு வந்துட்டு நான் ஏன் ஜுவல் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நகைகளாக இருக்குன்னா ஈஸியாக பேங்க்கில் போய்ட்டு பொதுத்துறை வங்கியில் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்துட்டு நகையை வச்சு லோன் எடுக்கலாம். ஆனால் காயின்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட் பேங்க் தான் போய் ஆகணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே பார்த்திங்கன்னா இந்த வட்டி வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ 2 விதமாக இருக்கிறது. செய்கூலி சேதாரம் கம்மியாக கொடுத்து இந்த மாதிரி தங்கத்தை வாங்கணும். ரெண்டாவது, அதுவே நகையாக இருந்துச்சுன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு டிசைனில் ஃபோக்கஸ் பண்ணல, ஜஸ்ட் கோல்டாக இருந்தால் மட்டும் போதும், பியூரிட்டியில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ 916 கோல்டு தான் இது. அதுக்கப்புறம் இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராம்னு பார்த்தீங்கன்னா 16 கிராம் 540 மில்லி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 2 சவரனுக்கு கொஞ்சம் கூடவே வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான மூதானா. நான் வாங்கினது நல்ல ப்ரைஸுக்கு தானே. ஏன்னா 12,200க்கு போயிட்டு 11,200, ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. செய்கூலி சேதாரமும் நான் கம்மியாக பே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜுவல்லாவும் எடுத்திருக்கேன். இது அதோட பியூரிட்டியும் எந்த இடத்துலையும் வந்துட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணல. 916 கோல்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எப்போதுமே கோல்டு வந்துட்டு ஷாப்பிங்க்கு வந்துட்டு போவேன். ஒரு நகை வாங்கினோன்னா இப்படி தான் நான் வாங்குவேன். இன்னும் நான் எப்படியெல்லாம் வந்துட்டு கோல்டு ஷாப் பண்ணுவேன், ஃபினான்ஷியலாக எப்படியெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு டிசிஷன் எடுப்பேன், எப்படி நான் இது பண்ணுறேன் என்னோடய பர்சனல் லைஃப்பில் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த யூடியூப் சேனலில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.